இந்த நேரம் இந்த வீடியோவ நீங்க கேட்குறீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சுமை இருக்கு. அது பணப்ப பிரச்சனையா இருக்கலாம். மனசு உடைஞ்சு போன நிலையா இருக்கலாம். யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு வலியா இருக்கலாம். சில நேரம் நம்ம வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த அமைதி சந்தோஷத்தால இல்ல, அது மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தால. நீங்க வெளியில சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா, உள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். "கடவுளே! நான் என்ன தவறு பண்ணினேன்? என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி சிக்கி கிடக்குது?" இந்த கேள்விகள் உங்க மனசுக்குள்ள வந்தா, ஒண்ணு மட்டும் உண்மையா சொல்றேன். நீங்க தோல்வியாளன் இல்ல. இது உங்க வாழ்க்கை முடிவுக்கு வந்ததுன்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு பாஸ் தான். கடவுள் உங்க வாழ்க்கையில வேலை செய்யும் முன்வரும் பாஸ். பல பேர் நெனைக்கிறாங்க, கடவுள் பேசல, பதில் கிடைக்கல. அதனால அவர் என்ன மறந்துட்டாருன்னு. ஆனா உண்மை என்னன்னா, கடவுள் அதிகமா வேலை செய்கிற நேரம் தான். அவரு அமைதியா இருக்கிறது. விதைய மண்ணுக்குள்ள போடும்பொழுது வெளியில எதுவுமே தெரியாது. ஆனா உள்ள ஒரு உயிர் உருவாகுது. அதே மாதிரி தான். ம். இப்போ உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்கலன்னு தோணலாம். ஆனா கடவுள் உங்க உள்ள ஒரு புதிய நம்பிக்கைய உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. நீங்க தனியா இல்ல. இந்த போராட்டம் உங்களோட கதை முடிவு இல்ல. இது உங்களோட மாற்றத்துக்கான ஆரம்பம். இந்த 10 நிமிஷம் உங்க வாழ்க்கைக்காக கடவுள் எடுத்துக்கிட்ட நேரம். கடவுள் அமைதியாக இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. அவர் இப்பவே வேலை செய்கிறார். நம்ம வாழ்க்கையில பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கு. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா ஏன் பதில் வரல? இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள இருந்தா, அது உங்க நம்பிக்கை இல்லாததுக்கான சின்னம் அல்ல. அது உங்க உண்மையான நம்பிக்கையான அடையாளம். நம்ம ஆசை என்னன்னா, இப்போவே பதில், இப்போவே மாற்றம், இப்போவே தீர்வு. ஆனா இயேசு பதில் தரும்போது, அவர் நேரத்த பார்க்கிறார். நம்ம மனசு தயாரா இருக்காங்கறதையும் பார்க்கிறாரு. சில சமயம் தாமதம் இல்லன்னு அர்த்தம் இல்ல. அது இன்னும் சிறந்தது வருதுன்னு அர்த்தம். நீங்க கேட்ட விஷயம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்கன்னா, ஒரு விஷயம் நெனச்சுக்கோங்க. இயேசு எதையும் பாதியில விட்டுவிட மாட்டாரு. அவர் உங்க வாழ்க்கைய ஒரு படம் மாதிரி முழுசா பார்க்கிறாரு. நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம மட்டும் பார்க்கிறோம். அதனால தான் நமக்கு தாமதமா தோணுது. ஆனா, அவருக்கு அது சரியான நேரம். இந்த வெயிட்டிங் பீரியட்ல இயேசு உங்க வாழ்க்கையில பொறுமைய மட்டும் கத்துக் குடுப்பதில்ல. அவர் உங்கள ஸ்ட்ராங்கா மாற்றுகிறார். உங்க நம்பிக்கைய டீப்பா மாற்றுகிறாரு. உங்க கேரக்டரை ரெடியா மாற்றுகிறாரு. நீங்க இப்போ உடைந்து இருக்கலாம். ஆனா, உடைந்த இடத்துல தான் கடவுள் புதியதை உருவாக்குகிறார். இயேசு தாமதமா வர்றார் போல தோணினாலும், அவர் ஒரு நாளும் லேட்டா வரமாட்டாரு. இது உங்க வாழ்க்கைக்கு முடிவு இல்ல. இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு. பயம் வந்தாலும் நம்பிக்கை இங்கே நிற்கும். நம்ம வாழ்க்கையில பயம் வராத நாளே இல்ல. நாளை என்ன ஆகும்னு தெரியாம மனசு அடிக்கடி நடுங்கும். சில நேரம் நம்மையே நம்ப முடியாத நிலை வரும். நான் சரியா முடிவு எடுத்தேனா? என்னால இத தாங்க முடியுமா? இந்த கேள்விகள் வர்றதால நீங்க பலவீனம்னு அர்த்தம் இல்ல. நீங்க மனிதன்னு அர்த்தமா சொன்னேன். பயம் எப்போ வரும்னா, என் நம்பிக்கை வளரப்போகிற நேரத்துல தான். இருண்ட இடத்துல தான் ஒளி தேவையாகும். சில நேரமா நம்ம மனசு சொல்றது, "விடுடா, இனிமே பயன் இல்ல." ஆனா இயேசு சொல்றாரு, "இன்னும் நான் இருக்கேன்." நம்ம வாழ்க்கை உடைஞ்சிருக்கும் பொழுது, நம்ம உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. ஒண்ணு பயம், ஒண்ணு நம்பிக்கை. இந்த 2 நடுவுல நீங்க நிக்கும்போது, நீங்க தனியா இல்ல. இயேசு உங்க பயத்தை அறியாரல்ல. அவர் உங்க கண்ணீரையும், உங்க அமைதியையும் அறிகிறார். பயம் வந்தாலும், அது உங்க வாழ்க்கைய ஆட்சி செய்ய அனுமதிக்காதீங்க. பயம் ஒரு உணர்ச்சி தான். ஆனா, நம்பிக்கை ஒரு முடிவு. இன்று நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு, பயத்தை விட நம்பிக்கையை பிடிச்சுக்கிறது. நீங்க இன்னும் நிக்கிறீங்கன்னா, அது தோல்வி இல்ல. அது உங்க உள்ள கடவுள் வேலை செய்றார்ன்னு அர்த்தம். நீ தனியாக இல்லை. இந்த உண்மை இப்போ மாறப்போகிறது. இயேசுவன்ற உறுதி சில நேரம் வாழ்க்கையில நம்மள சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா,
மனசுக்குள்ள நாம் மட்டும் தனியா நிக்கிற மாதிரி தோணும். யாரும் புரிஞ்சுக்கல, யாரும் கேட்கல, யாரும் பார்க்கல. அந்த தனிமை தான் அதிகமா வலிக்குது. ஆனா, இங்க ஒரு உண்மை இருக்கு. நீ தனியாக இல்ல. நீ பேசாம இருந்த கண்ணீரையும், நீ சொல்லாம விட்ட வேதனையையும் இயேசு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உலகம் உன்ன மதிக்காம போனாலும், உன் வாழ்க்கை தேவையில்லாததுன்னு யாராவது சொன்னாலும், அது உண்மை இல்ல. இயேசு உன்னை ஒரு ஆக்சிடென்ட்டா உருவாக்கல. ஒரு பர்ப்பஸோட தான் உருவாக்கினாரு. நீ இப்போ உடைஞ்சிருக்கலாம். அந்த உடைப்பு தான் உன் வாழ்க்கையில புதிய ஆரம்பத்துக்கான இடம். இயேசு உங்க பக்கத்துல நின்னு, உங்க சுமைய அவர் தோள்ல ஏத்திக்கிறவரு. நீ தள்ளாடும்போது, உன்ன தாங்குற கையா அவர் இருக்கிறாரு. ஒரு விஷயம் நெனச்சுக்கோங்க, உங்கள விட்டு போனவங்க உங்கள வரையறுக்க மாட்டாங்க. உங்கள புடிச்சுக்கிட்டு இருக்கிற இயேசு தான் உங்க வாழ்க்கைய வரையறுக்கிறாரு. இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன அமைதி வந்தா, அது காயின்சிடென்ஸ் இல்ல. அது இயேசுவின் உறுதி. நீ தனியாக இல்லை. இந்த உண்மை இப்போ மாறப்போகிறது. இன்றைக்கு எடுக்க வேண்டிய முடிவு, இப்போ நீங்க கேட்ட எல்லா வார்த்தைகளும் ஒரே விஷயத்துக்குத்தான் கொண்டு வருது. முடிவு. வாழ்க்கை நம்ம கையிலெல்லாம் இருக்காது. ஆனா, நம்ம முடிவு மட்டும் எப்போதும் நம்ம கையில தான். நம்ம பழைய வலியோட இன்னும் வாழப் போகிறோமா? அல்லது ஒரு புதிய நம்பிக்கையோட முன்னே போகப் போகிறோமா? இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய தயாரா இருக்கிறாரு. ஆனா, அவர் உங்க அனுமதி இல்லாம ஒன்றும் செய்ய மாட்டாரு. அதனால தான் இந்த நிமிஷம் முக்கியம். நீங்க போதும்னு சொல்ல இந்த வலி முடிஞ்சிடும் இல்ல. ஆனா, நான் நம்புறேன்னு சொல்லும்போது உங்க பயணம் மாற ஆரம்பிக்கும். ஒரே நாள்ல எல்லாம் மாறணும்னு இயேசு எதிர்பார்க்கல. ஒரு சின்ன அடி எடுத்து வச்சாலே அது போதும். இன்று நீங்க எடுக்கிற அந்த சின்ன முடிவு பயம் இல்ல, சந்தேகம் இல்ல, மனசுக்குள்ள ஒரு ஃபேத். அந்த ஃபேத் தான் உங்க நாளைய வாழ்க்கையோட அடித்தளம். நீ இப்ப நிக்கிற இடம் உன் முடிவு அல்ல. இது உன் பயணத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த வீடியோ முடியும்போது ஒன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. இயேசு உன்னை கைவிடல. உன் வாழ்க்கை இன்னமும் முடியல. சிறந்தது இன்னும் வருது. இந்த நேரம் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கறீங்கன்னா, உங்க வாழ்க்கை ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. இங்கிருந்து நான் எப்படி முன்னே போவேன்? சில நேரம் வாழ்க்கை நம்மள ஒரே இடத்துல நிறுத்தி வைக்குது. முயற்சி இருக்கு, உழைப்பு இருக்கு, ஆனா முன்னேற்றம் தெரியாது. அந்த இடத்துல தான் மனசு மெதுவா சோர்ந்து போகுது. நீங்க நினைக்கலாம், எல்லாருக்கும் நல்லது நடக்குது, என்னோட வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு தனி பயணம் இருக்கு. நீங்க தாமதமா போறீங்கன்னு அர்த்தம். நீங்க தவறான பாதையில போறீங்கன்னு இல்ல. சில பாதைகள் அழுத்தமா செதுக்கப்படணும். இயேசு உங்க வாழ்க்கைய வேகமா ஓட வைக்க நினைக்கல, உறுதியா நிற்க வைக்க நினைக்கிறாரு. நீங்க விழுந்த இடத்தை பார்த்து நீங்க உங்கள குறை சொல்லிக்காதீங்க. இன்று புரியாத விஷயங்கள் நாளைக்கு உங்க வாழ்க்கையில அர்த்தமா மாறும். இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன அமைதி வந்தா, அது இயேசு உங்க வாழ்க்கையில மெதுவா நடக்கிற அடையாளம். நம்பிக்கை விடாதீங்க. பயணம் இன்னும் முடிவடையல. இயேசு இன்னும் வேலை செய்றாரு. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் அறிகிறீர். உடைந்த மனசுக்கு ஆறுதல் தாரும். பயத்தால் கட்டப்பட்ட வாழ்க்கை இன்று விடுதலை செய்யும். புதிய நம்பிக்கையுடன் நாளையை சந்திக்க உதவுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.